யூடியூபர் சவுக்கு சங்கரை கோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் அழைத்து வந்துள்ள நிலையில் ஏராளமான பெண்கள் சவுக்கு சங்கருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். வணக்கம் கார்த்திக், அங்க இருக்கக்கூடிய கள தகவல்கள் என்னவா இருக்கு, விவரங்கள் என்ன? வணக்கம். யூடியூபர் சவுக்கு சங்கர் காவல்துறை அதிகாரிகளையும் பெண்களையும் அவதூறாக பேசிய வழக்குல 5 பிரிவின் கீழ் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செஞ்சிருந்தாங்க. இன்று காலை அவரை தேனியிலிருந்து கோவை அழைத்து வரும்போது ஒரு சிறிய விபத்து ஏற்பட்டிருந்தது. அந்த விபத்துல அவருக்கு லேசான இடுப்பு மற்றும் கைகள்ல வலி இருப்பதனால சுமார் 2 மணி நேரம் கோவை அரசு மருத்துவமனையில அவருக்கு ஸ்கேன் மற்றும் பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த சூழல்ல தற்போது கோவை நீதிமன்றத்துல அவரை நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தியிருக்காங்க. 5 பிரிவின் கீழ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட சூழல்ல அவரை நீதிபதி முன்பு ஆஜர் செய்யப்பட்டிருக்காங்க. அவரை முன்பதாக அழைத்து வருவதற்கு முன்பாக நீதிமன்றத்துக்கு முன்பாக ஏராளமான பெண்கள் அவருக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பியிருந்தாங்க. மேலும் காலணிகளை கையில் எடுத்து அவருக்கு கண்டிக்கும் விதமாக அவரை முழக்கம் ஏற்படுத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. பாதுகாப்பு இருந்த போலீசார் இந்த பெண்களை தடுத்து பாதுகாப்பாக சவுக்கு சங்கரை நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்தாங்க. தற்போது நீதிபதி முன்பு ஆஜர் செய்யப்பட்டிருக்காங்க. சிறிது நேரத்தில் விசாரணை தொடங்கும் போது அவர் மீது போடப்பட்ட அந்த 5 பிரிவின் வழக்கு பிரிவின்படி அவருக்கு எந்த விதமான தண்டனை கொடுக்கப்படும் என அறிவிப்பு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 15 நாட்கள் வரை அவர் நீதிமன்ற காவல் வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக வழக்கறிஞர்களும் மற்றும் அதிகாரிகளும் தெரிவிச்சிருக்காங்க. விசாரணையின் முன்பே முழுமையான தகவல் நமக்கு கிடைக்கப்படும். தற்போது சவுக்கு சங்கர் கோவை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டிருக்கார். இன்னும் சில நிமிடங்களில் விசாரணைக்கு அவர் அழைக்கப்படுவார். நன்றி கார்த்திக், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.